இன்னொரு எவிடன்ஸ் சொல்றேன். ஈரோட்ல விஜய் பரப்புரை செய்யறாரு, ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி செய்யறாரு, பர்மிஷன் மறுக்கவே இல்லை. இதை நான் சொல்லல, அந்த கட்சியில புதுசா இணைஞ்ச செங்கோட்டையனே சொல்றாரு, நான் பர்மிஷன்லாம் மறுக்கலையே, இப்போ போலீஸ் பெர்மிஷன்லாம் யாரும் மறுக்கலையே, நாங்கள் கேட்டவனே கொடுத்துட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனா இவங்க எங்களுக்கு போலீஸ் பெர்மிஷனே கொடுக்கலன்னு அவுத்துடுறாங்க. அடுத்து இங்கே வருவோம் பாண்டிச்சேரிக்கு. அப்போ பாண்டிச்சேரியில் கொடுத்துட்டாங்கல்லப்பா அப்படின்னு இல்லை. பாண்டிச்சேரியில் இவங்க கேட்டது ரோட் ஷோ, 1/2 கிலோமீட்டராவது தாங்கன்னாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து அடுத்து டிஜிபி அடுத்து சிஎம் வரைக்கும் போனாங்க. சிஎம்மோட 1-to-1 டைரக்ட் ஸ்பீச்லேயே போனாங்க. பப்பு வேகலை, உள்ளரங்களை நடத்திக்கோ அப்படின்ட்டாங்க. இது ஒரு ஆதாரம். இன்னொரு ஆதாரமும் காட்டுறேன். இந்த லேடி போலீஸோட பாருங்க. ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இதே கூட்டம் 40 பேரை கொண்டிருக்கு, இதே கூட்டம் 40 பேரை கொண்டிருக்கு. அந்த சம்பவத்தை நான் திரும்ப இங்க நகர விட மாட்டேன், நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாதீங்க, புசிய கலட்டி அடிச்சிருக்காங்க வார்த்தையிலேயே. அப்படி சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த போலீஸ் இன்னொரு இடத்துலயும் திட்டுறாங்க, இன்னொரு இடத்துலயும் புசிய லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, மைக்க புடுங்குறாங்க, பொதுச் செயலாளர் இது செயலர் கோடியா அப்படின்னு புட்டுச்சு வாங்குறாங்க. வாங்கி அங்க கிரௌட கண்ட்ரோல் பண்றாங்க. ஏங்க போலீஸ் புரோட்டோகால்லாம் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, இது ஒரு சம்பவம். இப்ப நீங்க இந்த 2 ஆதாரத்தையும் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு கட்சி தொண்டர், ஒரு நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் சக கட்சி தொண்டரை அடிக்கலாமா? அடிக்கலாமா? பாருங்க. சின்ன சின்ன பசங்களை கட்டை எடுத்துக்கிட்டு விரட்டி அடிக்கிறார். அவங்க இயல்பே அப்படிதான், எகிரி குதிப்பானுங்க, ஓடுவானுங்க. கட்டுப்படுத்த உனக்கு திராணி இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடிக்கிறார். சரி, அடுத்து கரூர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆதவர்ஜனா சொன்னாரு, லத்தி சார்ஜ் நடத்தினாங்க, லத்தி சார்ஜ் நடத்தினதுனாலதான் அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னாரு. இங்க பாருங்க, இங்க என்ன லத்தி சார்ஜ் இல்லாம என்ன சந்தனத்தைய தடவி விடுறாங்க, இல்ல தேனை எடுத்து வாயில ஊத்துறாங்களா? இங்கே லத்தி சார்ஜ் தான். வெக்கமா இல்ல? என் தொண்டரை எப்படி அடிப்பேன், நாங்க போலீஸை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க வேண்டியதானே? எப்படி என் தொண்டை மேல கை வைப்ப, அவ்வளவுதான், ஒரு காவல்துறை இருக்காதுன்னு கேட்க வேண்டியதானே? மற்ற கட்சியா இருந்தா கேட்பாங்க.